தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் விமல்குமார். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் கலை சுடர்மணி கிராமிய இசை பாடகர், தமிழ்நாடு அரசு விருது மற்றும் பொற்கிளி விருது பெற்றவர், இலக்கியத்துறை, கவிதைத்துறை, எழுத்துத்துறையில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிக்கக்கூடியவர், இலக்கியவாதி கோ வாசுதேவன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பத்திரிகையாளராக உங்கள் பயணம் எப்படி ஆரம்பித்தது? பத்திரிகை துறையில் ஈடுபாடு எப்படி வந்தது? நான் இந்த பத்திரிகை துறையில் ஈடுபடும்போது நான் வந்து ஒரு சங்கம் நடத்தினேன். தமிழ்நாடு திருவள்ளுவர் தமிழ்கலை இலக்கிய சங்கம்னு ஒன்று நடத்தினேன். அது நிறைய கூட்டங்கள் நடத்துவேன். அந்த செய்திகளை பிற செய்தித்தாளில் வந்து அனுப்புவேன். அதை அச்சிடுவாங்க, இன்றைய நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்மளும் ஒரு இலக்கிய தென்றல் ஒரு பத்திரிகை நடத்தலாமே சொல்லிட்டு நான் ஆராய்ச்சிகிட்ட எழுதி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி அறுவொலி இயக்குன்னு ஒன்று அரசாங்கம் தொடங்கினாங்க. அதில் பூந்தமல்லியில் ஒன்றிய திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினேன். அப்போ பணியாற்றும் போது அந்த பணியும் களப்பணி 28 பஞ்சாயத்து, எனக்கு அசிஸ்டண்ட் ஒரு 8 பேர். அந்த பணியை பார்த்துட்டு செய்திகள் அனுப்புவாங்க. செய்தி ஆட்டோமேட்டிக்காக போயிடும், அங்கே எடுத்துப்பாங்க. அப்போ தினமலர் நான் அனுப்பிச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்தேன், இப்போது நம்மளும் சொந்தமாக பத்திரிகை நடத்தணும்னு சொல்லிட்டு எண்ணம் வச்சேன். அதுக்கு தான் இலக்கிய 5 தலைப்பு கொடுத்தேன். 2010 இலக்கிய தென்றல் ஒரு எண்ணெய் வந்து டைட்டிலில் எனக்கு வந்து ஆரணி வாங்கினாங்க. அன்று முதல் இன்று வரை இலக்கிய தென்றலை நடத்தின்னு வரேன். ஆரம்ப காலத்தில் இலக்கிய தென்றல் பத்திரிகையை ஒரு 4 பக்கம் A4 சைஸு மனுஷா மாதிரி 4 பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் என்னால் போட முடிஞ்சுது. அப்போது அந்த வேலையை பார்க்கணும், பத்திரிகை நடத்தணும், கஷ்டமாக இருந்தது. அந்த வேலை செய்து என்ன பண்ணால் இடையில வந்து கொஞ்சம் நல்லா பத்திரிகை நவீனப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சங்கத்துக்கு வர கவிஞர்கிட்ட நான் வந்து உதவி நன்கொடை கேட்பேன். சார், நீங்கள் சந்தா செலுத்துங்க, உங்கள் கவிதையெலாம் நான் போடுறேன், நம்ம செய்திகள்லாம் வரும் சொன்னேன். அதில் வந்து 120 ஆண்டு சந்தா, அதில் கவிஞர்கள் வந்து ஆண்டு சந்தா செலுத்தினாங்க. அப்போ ஓரளவுக்கு அந்த பத்திரிக்கை வந்து A4 சைஸில் அப்புறம் கொண்டாந்து அதை வந்து ஒரே ஒரு கலரு வண்ணம் உள்ள கருப்பு, அந்த வடிவத்தில் நான் பத்திரிக்கையை நடத்தின்னு வந்தேன். அப்படி நடத்தும்போது இந்த பள்ளிக்கு சென்று நான் கல்வி இலக்கிய விழிப்புணர்வு நடத்தும்போது பள்ளி நிகழ்ச்சிகளே அந்த இலக்கிய தென்றல் போடுறது வாய்ப்பு கிடச்சிது. அந்த பள்ளி நிகழ்ச்சி கல்வி இலக்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை பேட்டி எடுப்பேன். கேள்வி வினாடி வினா நடத்துவேன். திருக்குறள் தமிழ் போதிப்பேன். அதெல்லாம் வந்து அந்த பத்திரிகையில் போட்டு எடுத்து போய் அந்த பள்ளியில் கொடுக்கும்போது அந்த பள்ளியெல்லாம் கொஞ்சம் பள்ளியிலலாம் என்னை சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லைங்களே, நீங்கள் இலக்கியவாதி இருக்கீங்க, தமிழ் கூட்டம் நடத்துகிறீங்க, ஒரு பத்திரிகை நடத்துறீங்களே, பத்திரிக்கை வந்து நடத்துறது கஷ்டம், பத்திரிக்கை நடத்துகிறீங்களே சொல்லிட்டு நினச்சாங்க. எனக்கு தேவைன்னா எதை நம்மளால் முடிஞ்சதை வந்து வெளிப்படுத்தணும். பற்ற பத்திரிகைலாம் போனாக்கா தாமதமாகும். நமக்குன்னு ஒரு பத்திரிகை வேணும்னா அந்த பத்திரிகை சிரமப்பட்டு தொடங்கினேன். அந்த பத்திரிகை தொடங்கும்போது பல இடையூறுலாம் ஏற்பட்டது. அலுவலகத்தில் வேலை செய்தேன். அப்போது தற்காலிக ஊழியர் நான் அஞ்சல் துறையில் வேலை செய்தேன். வேலை செய்வேன், பத்திரிகை நடத்துவேன், வேலை செய்வேன், பத்திரிகை நடத்துவேன். இடையில் வந்து தமிழ் கூட்டங்கள் நடத்துவேன். இது வரைக்கும் 1127 தமிழ் கூட்டம் நடத்தியிருக்கேன். மாணவர்கள்லாம் வந்து குரலரசு விருது கொடுப்பேன். ஒரு நாள் பள்ளியில் போய்ட்டு அனுமதி கேட்பேன். CO/DO ஆர்டரை கொடுத்துக்காங்க. இது மாதிரி அலுவலகத்தில் இருக்கிறதுனால எனக்கு வாய்ப்பு எளிதாக கிடச்சிது. அப்போ நடத்தும்போது பத்திரிகையை நடத்துவேன். கூட்டங்கள் நடத்தும்போது மாணவர்கள், அங்கே கவிஞர்கள், புலவர்கள், பேராசிரியர்லாம் வருவாங்க சீஃப் கெஸ்ட்டாக. இது அவ்வளோ கூட்டத்தில் வந்து இது வரையும் ஒரு 1500க்கும் மேற்பட்ட சிறப்பாளர்களும் ஒரு 10,000 கவிஞர்களும் புலவர்களும் நான் சந்திச்சிருக்கேன், விருது கொடுத்துருக்கேன். பத்திரிகை துறை நடத்தும்போது அதில் நீங்கள் குறிப்பிட்டு கவனிக்கத்தக்க சாதனைகள் அப்படின்னு நீங்கள் அடைஞ்ச இலக்கை சொல்ல முடியுமா? இப்போது பத்திரிகை நடத்தும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, பத்திரிகை முன்னால் நடத்த முடியாது, கஷ்டம்,
அதில் அப்பப்போ முதலீடு போடணும், நீ பேசாத வேலைக்கு போயிடு, வேலைக்கு போயிடுன்னாங்க. அப்புறம் சில காலங்களில் வேலைக்கு போயிருந்தேன். அறுவல் இயக்கத்தில் வேலை செய்தேன், அஞ்சூத்தூரில் வேலை செய்தேன், செக்யூரிட்டி கார்டாக கூட இருந்தேன். அப்போ பத்திரிக்கை நான் விடலை, வீட்டில் விட்டுருந்தாங்க, நான் விடலை. விடாமல் தொடர்ந்து நடத்தி அப்போ அரசியல் பிரமுகர்கள்லாம் சந்திக்க தொடங்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இலக்கியவாதிக்கிட்ட 100 ரூபா 120 ரூபா கொடுத்து பத்திரிக்கை நடத்த முடியல. மாதம் ஒரு குறைஞ்சபட்சம் எளிமையாக பத்திரிக்கை நடத்தினா கூட ஒரு 8000 ரூபா 7000 ரூபா ஆகும். இப்போ சிறப்பாக நடத்தினா 15,000-20,000 ஆகிடும். இலக்கியவாதிக்கிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு கலெக்ட் பண்ணி பத்திரிக்கை நடத்த முடியல. இலக்கிய செய்திகளும் போடலாம், அரசியல் செய்திகளும் போடலாம்னு சொல்லிட்டு அரசியல் செய்திகள் கலந்தேன். அதை கதம்பம் போல் ஆன்மீகம், அரசியல், இலக்கியம், கலை, பண்பாடு, விருது வழங்குறது எல்லாமே அதில் போட்டேன். நன்கொடை வழங்கு புற உலகெல்லாம் போட்டவள ஓரளவுக்கு வருமானம் கிடச்சிது. இப்போது ஒரு நேரத்துக்கு பத்தாமல் போயிடும். என் சம்பளத்தையும் அதில் போடுவேன், வீட்டில் திட்டுவாங்க, எதா சம்பளம் திட்டுவாங்க. இருந்தால் அவளை திட்டுலாம் தாண்டி நீ பத்திரிக்கை ஒரு சிறப்பாக நடத்தி 35 ஆண்டுக்கு தாண்டி இப்போ இன்றைக்கி அரசு ஓய்வு தான் வாங்கினிருக்கேன். இப்போ வண்ணங்களில் வருது என் பத்திரிக்கை. என் எண்ணங்களும் வண்ணங்கள் ஆகிவிட்டன. இலக்கிய தென்றல் இனிய பத்திரிக்கை ஆயிடுச்சு. தென்றல் வந்து பாடலை சொல்ல, தென்றல் வந்து உன்னை தொடுன்ற மாதிரி என் இலக்கிய தென்றல் தமிழ்நாடு முழுக்க போகுது. நூலகத்துக்கு போகுது, அரசியல்வாதிக்கு போகுது, எல்லோருக்கும் போகுது, மக்களுக்கெல்லாம் போகுது. அப்போது விழுகின்ற நாளில் ஊருக்கு போனால் அங்கே அறுக்கின்ற நாளில் ஆள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அன்று உழைக்காமல் விட்டு இருந்தால், அப்போ கஷ்டம் என்று விட்டு இருந்தால் இன்று இலக்கிய தென்றல் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. கலை சுடர்மணி கிராமிய இசை பாடகர் விருது, பொற்களி விருது, இந்த விருது பெற்ற மொமெண்ட்டு, அதுக்கு தேர்வானதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார்? ரொம்ப மகிழ்ச்சி சார். எப்பவுமே திறமைகள் மதிக்கப்படணும். எனக்கு வந்து கிராமிய இசைக்கலைஞர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கார்டு கொடுத்துட்டாங்க. அந்த கார்டு வந்து சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. பாடகர்னா பாடணும், நடிகர்னா நடிக்கணும், அதாவது தகுதி வேணும். எல்லோருக்கும் அந்த கார்டு கொடுத்துட மாட்டாங்க. அப்போது அந்த கிராமிய இசை பாடகன் கார்டு கொடுத்தாங்க. நான் வந்து கவியரங்கத்தில் கருத்தரங்கத்தில் சில புது விழாக்களில் வந்து பாடுவேன், கிராமிய பாடல் பாடுவேன். உதாரணமாக ஒரு கூட்டத்துக்கு போயிட்டேன், பொதுக்கூட்டம். அங்கே வந்து அவங்களுக்கு சிரிக்க வைக்கிறதுக்காக சில இதெல்லாம் சொல்லுவேன். அப்போது கிராமிய பாடலை சொல்லணுன்றதுக்காக ஒன்று எனக்கு கவிஞனா தெரியும், பத்திரிகையான ஒரு அளவுக்கு தெரியும், இருந்தாலும் பாடுவாங்க, கவிதையில் எழுதுவாங்க தெரியும், புத்தகம் நிறைய வெளியிட்டு தெரியும். அப்போ மழை வந்துச்சு. மழை வந்த உடனே எழுதாமல் அப்பயே பாடின ஒரு பாட்டு, அது இசை அமைச்சாங்க. எப்போ மழை வருமோ வானேமே உன்னை வசந்தமாய் நான் தோழ, எப்போ மழை வருமோ வரணும் வரணும் மழை தகணும் தகணும் மழை, வரணும் வரணும் மழை தகணும் தகணும் மழை, அவை வந்தால் தந்தால் என்றும் ஆனந்தமே, எப்போ மழை வருமோ வானேமே உன்னை வசந்தமாய் நான் தோழ, எப்போ மழை வருமோ ச ச ச ச ச நீ ச ச ச ச நீ ச சகம பத நீ ச, எப்போ மழை வருமோ. எனக்கு இசையே தெரியாது, நான் இசையே படிக்கலை, இசை மாணவன் அல்ல, தமிழ் மாணவன். ஆனால் சில நாட்டுப்புற இலக்கியங்களை நான் வந்து படித்தேன், புத்தகங்களை படித்தேன், அதை எடுத்து சில பாடங்களை தொடுத்தேன், நிறைய பாடல்களை எழுதியிருக்கேன். அதில் சில பாடல்கள் வந்து சில பல பத்திரிகைலாம் வந்திருக்கு. என் பத்திரிகையில் என் பாடல் போட்டுன்னு வைப்பேன். நான் கடந்து பார்த்த பாதைகள்னு சொல்லிட்டு என் இலக்கிய தென்றல் போட்டுருக்கேன். 2 ஆண்டுகளாக போடுறேன், இன்னும் அதை முடியல.
அதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக்க போகிறேன். அப்போ தான் தெரியும். அப்போது பாடல் பாடினேன். அப்போது நான் நிறைய பாடல் பாடும்போது, இப்போது கிராமிய பாடல் நிறைய பாடணும்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போதே வயல்காட்டுக்கெல்லாம் போவேன். அப்போ நாட்டுப்புறத்தில் நம்மளாம் நடுப்போம் தான். வயல்காட்டுக்கு போகும்போது நடுவு அதெல்லாம் போடுவோம். அதில் போடும்போது பார்க்கும்போது நான் கொஞ்சம் நகைச்சுவை பாடுவேன். பாடுறாங்கப்பா, இப்படிப்பா அப்படி செஞ்சு வைப்பேன், சிந்திக்க வைப்பேன். அதான் என்னோடய வேலை. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிக்கணும். சிந்திக்கிற மனுஷன்தான் சிறப்படைவான். அப்போ நான் செய்வேன். நாட்டுப்பதில் அறிவு கலப்பாங்கள, அப்போது பாடல் பாடுவேன். கலையிலே வெயில் கடகடன்னு கழுதடி, கலையிலே வெயில் கடகடன்னு கழுதடி, மடமடன்னு வாடி மண் சேட்டில் நடுவு நட, மடமடன்னு வாடி மண் சேட்டில் நடுவு நட, கண்ணம்மா முனியம்மா நம்ம கைனிக்கு போடலாமா, கண்ணம்மா முனியம்மா நம்ம கைனிக்கு போடலாமா, தனனும் தானானே தானானே தானே, தனனும் தானானே தானானே தானே, நனனு நானே நானே நானே, கண்ணம்மா முனியம்மா நம்ம கைனிக்கு போடலாமாம், கண்ணம்மா முனியம்மா நம்ம கைனிக்கு போடலாமாம். கோடு கிழித்தால் போல் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாம, கண்ணே கோடு கிழித்தால் போல் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாம, அழகா வசிட்டு ஆத்தாடி நட்டுவாடி, அழகா வசிட்டு அம்மாடி நட்டுவாடி, விளையும் நாளை நெல்லு தொலையும் நம்ம மல்லு, விளையும் நாளை நெல்லு தொலையும் நம்ம மல்லு, தனனும் தானானே தானானே தானே, தனனும் தானானே நானே நானே, நனனும் நானே நானே நானே, கண்ணம்மா முனியம்மா நம்ம கைனிக்கு போகலாமா. ஒரு கல்வியும் சரி, கல்வியோட விழிப்புணர்வும் சரி, ஒரு மனிதருக்கு எவ்வளோ முக்கியம்? கல்வி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. கல்வி கரையில் கற்பவன் நாசிலனுவாங்க. ஏந்தமிழ் நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று இன்புற்றா என்று மற்றோர் ஏம்ப கேட்டல் நாள் என்னாலோ என்றான் பாவேந்தன் பாரதிதாசன். கல்வியிலலாம் ஒன்றும் இல்லை. மன்னனும் மாசர கட்டோனும் சீத்தூக்கின் மன்னலில் கட்டோன் சிறப்புடையன், மன்னருக்கு தம் தேசமில்லால் சிறப்பில்லை, அந்த கற்றவனுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்கிறது நாளடி. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோ ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிறான் பாரதி. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறையை விரித்தி ஆடினாற்போல் கல்லாதான் கற்ற கவி. எங்க கல்வி கற்றாதாங்க தலைந்தும் முடியும். கல்வி இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. எல்லோருக்கும் கல்வி வேண்டும், என்னால மதியே என் நாவு பாட வேண்டும். கல்விக்கு வயதில்லை, ஆகவே கடலுக்கு ஆழமில்லை, கல்விக்கு ஈடு இல்லை, அது காலத்தால் அழுவதுமில்லை. நேற்று தூங்கியது உடலுக்கு கேடு, இன்று தூங்குவது வீட்டுக்கு கேடு, நாளை தூங்குவதோ நம் நாட்டுக்கே கேடு. இரண்ட வாழ்வில் தூங்கிய கிடப்பது மன அமைதிக்கு கேடு கேடு. வெளிச்சத்துக்கு வாருங்கள், கல்வி ஒளிவிலுக்க ஏற்றுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்புடன் வாழ கல்வியை நாடுங்கள், படித்து முன்னேறு பாமகனை சிந்து கவி பாடு. தலைவாயை பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலே அன்னை, மடல் வாழை அல்லவோ கல்வி, மடல் வாழை அல்லவோ கல்வி, அத வாழாக உண்ணுவோ என் அருமை புதல்வி. தலைவாயை பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலே அன்னை. இப்படி இந்த பாரதிதாசன் இப்போது பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது அம்மா அழகாக எப்படி தலைவாரி பொட்டு வச்சு, அம்மா நீ போங்கம்மா பள்ளிக்கு போய் நல்லா படி, நல்ல பெண்மணியாக வா, படிக்கணும், பெண் வகுத்து கல்வி கேட்டால் குடும்பமே பள்ளியாகும், நீ படி, நீ படித்தாதான் வாழ்க்கை சிறைக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. அதை தான் அப்போ அந்த காலத்தில் இந்த பாரதிதாசன் எழுதி வச்சான் அந்த பாடலை. கல்வி இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க.
கல்வி தான் முதலிடம். இப்போது அழியாத செல்வமாக கல்வி, நிலையான செல்வமாக கல்வி. அதனால தான் கல்வி கரையில் கற்பவன் நாள் செல்வம் நாளிடு சொன்னாங்க. என்ன தான் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சாலும் அந்த வண்ண பறவையானது பாலை மட்டும் எடுத்துக்கின்னு தண்ணி விட்டுடும். அந்த பண்பு உள்ளவன் கற்றிருந்தால் நல்லவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல சமுதாயத்தை வளர்த்து கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள், நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், தீயதை விட்டு விடுங்கள், அன்னத்தை போல சிலதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றேன். இது கல்வியின் சிறப்பு தான். அறிவொளி இயக்க பாடல்கள் அதை நீங்களே எழுதி பாடுவீங்களா? உங்களுக்கு ஃபேவரட்டான பாட்டு சொல்லிடுங்க. எல்லாமே என்னோட சொந்த பாடல். நான் நிறைய பாடல் எழுதியிருக்கேன். அறிவொளி இயக்கத்தில் நான் ஒன்றிய திட்ட ஒய்நகப்பில் பணியாற்றும் போது அப்போது அரசு வந்து அறிவொளி ஜெயம்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியிட்டாங்க. அப்போ தினமும் நடத்த செய்திகளை இன்றைக்கி போய் எந்த ஊருக்கு போய்ட்டு எந்த வேலண்டிஸை பார்த்தோம், அங்கே என்ன வகுப்பு நடத்துனாங்க, அது அங்கே இருக்க அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்ததா இல்லை குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து பத்திரிகை அறிவு ஜெயத்தில் போடுவோம். அப்போ அறிவொளி ஜெயத்தில் நிறைய பாடல் இருக்குது. அந்த அறிவொளி பாடல் நிறைய இருக்குது. நானும் பாடல் பாடியிருக்கேன். தனனும் நானே நனனும் நானே தனனும் நானே நனனும் நானே அறிவொளி இயக்கம் அனைவரின் இயக்கம் அன்பின் இயக்கம் அறிவொளி இயக்கம் அந்த ஆட்சியை கண்ட அறிவொளி இயக்கம் அகிலமெங்கிலும் அதன் பெயர் ஒலிக்கும் தனனும் நானே நனனும் நானே. இப்படி நிறைய பாடல் எழுதிக்க. என் சொந்த பாடல் அறிவு ஜெயத்தில் வந்தது. இப்போது அறிவொளியில் நிறைய பாடல் அவங்களே அரசாங்கம் கொடுத்தாங்க. அதில் சில பாடல், நீ பாடாமல் விடியாது கண்ணே, நீ பாடாமல் விடியாது கண்ணே, பூபாலராகும் பாடு, புதிதாக மண்ணில் விதை போடு, நீ பாடாமல் விடியாது கண்ணே. இப்படி நிறைய பாடல் அறிவொளி இயக்கத்தில் நிறைய பாடல் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாடலை அந்த வாலண்டியர்ஸை சொல்லி வைப்போம். அவங்கள வந்து ஒரு பள்ளியில் நடத்துகிற வகுப்பு வேறு, இங்கே நடத்துகிற அறிவொளி இயக்க வகுப்பு வேறு. இங்கே ஆடலுக்கும் கலையுக்கும் பாடலுக்கும் நல்ல பாடங்களுக்கும் சிரிக்க வைப்போம், சிந்திக்க வைப்போம், அவங்கள படிக்க வைப்போம். அதான் கற்போம் கற்பிப்போம். இது அறிவொளியினுடைய தாரக மந்திரம். அதனால் அறிவொளி இயக்கத்தில் நிறைய பாடல் இருக்குது. வானொலி தொலைக்காட்சி உங்களுடைய பங்களிப்பு, அதனோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? வானொலியில் நான் நிறைய கவியாங்கம் பண்ணியிருக்கேன், கூட்டணியும் பண்ணியிருக்கேன். 4 பேர் 8 பேர் கவியாங்கம் பண்ணியிருக்கேன். நான் தனியாக கவிதை பாடியிருக்கேன். செய்யுன் ஐயா எனக்கு பழக்கம், செல்வகுமார் ஒரு ஐயா அது எனக்கு பழக்கம். அப்போ நான் வானொலி நியாய மன்றம் வச்சுருந்தேன். அந்த நியாய மன்றத்தில் உங்களுக்கு இப்போ பாடல் கேட்பாங்கள்ல, அப்போ நான் வந்து பாடலெல்லாம் கேட்பேன், எழுதி போட்டு கேட்பேன். அந்த பாடல் வந்து வரும். இப்பாடலை விரும்பி கேட்டவர் வயலை வாசு வரும். அப்போ நேயராக இருந்தேன். நான் நேயராக இருந்தேன். அப்புறம் வந்து வானொலியில் வந்து கவிதை பாடினேன். கவிதையை பாடி நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் பண்ணேன், இப்போ வானொலி எஃப்எம், சூரியன் எஃப்எம், ரெயின்போ எஃப்எம், இது மாதிரி நிறைய எஃப்எம் இருக்கு. அந்த எஃப்எம்மில் வீட்டில் வந்து நான் ஒரு தையல் கலைஞன். நான் இவ்வளோ இருந்தாலும் நான் ஒரு தையல் கலைஞன். துணி தைத்தால் மட்டும் போதுமா, மக்கள் மனங்களை எல்லாம் சேர்த்தல்லவா தைக்க வேண்டும், அவை கவிதையாக வேண்டும். சிந்தனை நல்ல ஆடைகளை சீர்மிகு நற்றமையால் ஊசி கொண்டே நாளும் தைக்க நலந்தானே என்கின்றேன். அப்போ இங்கே கவிதை எழுதுவேன், அங்கே துணியை தைப்பேன். மிக்க நன்றி. நீங்கள் வந்து டிடிக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை நிறைய விஷயங்களை பாடலாகவே தெரிவிச்சிங்க. கவிதைகளாகவும் சரி மேற்கோள்களாகவும் சரி சூப்பராக வந்து ஷேர் பண்ணீங்க. பார்த்துட்ருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து
நம்ம எவ்வளோ தூரம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தமிழ் வாசிப்பு, தமிழ் எழுத்துக்கள், தமிழில் பெயர் சூட்டுறது, அது சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க சார். மிக்க நன்றி. நன்றி ஐயா. நேர்களே, இன்றைய நம்பிருந்தினர் நிகழ்ச்சியில் இலக்கியவாதி கோ வாசுதேவன் அவர்களை சந்தித்தோம். அவருடைய தமிழ் பற்று, தமிழ் வாசிப்பு, தமிழ் நூல்கள், தமிழ் கவிதைகள், அவருடைய இலக்கிய பணி சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பேசினார். நாம் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் விஜய் விமல்குமார். நன்றி, வணக்கம்.